இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னட ஆக்டர் தர்ஷன் அவரோட ரசிகரை கொலை பண்ணியிருக்காரு. அதை பத்தி பார்ப்போம். கொலை செய்யப்பட்டவர் ரேணுகாசாமி. ரேணுகாசாமி என்ன பண்றாருன்னா, பவித்ரா கவுடாவோட ஒரு சோஷியல் பேஜ்ல தர்ஷனையும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு மிங்கிள் பண்ணி ஒரு மெசேஜ், அதாவது அபியூசிங் வேர்ட்ல ஏதோ ஒரு மெசேஜ் போடுறாரு. இது மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்றாங்க. கர்நாடகால சித்ரதுர்கால ரேணுகாசாமி வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ரசிக மன்றத்தை சேர்ந்த ராகவேந்திரா மூலமா ரேணுகாசாமியை தர்ஷனோட பண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நடந்ததா மிக ப்ரூட்டுவலான விஷயம். அப்படி என்ன பண்ணாங்கன்னா, அவரை முகத்தை செதைச்சு, உடம்பெல்லாம் அங்கங்க அடிச்சு, காயப்படுத்தி, கிழிச்சு, அதுக்கப்புறம் அவரோட பிறப்புறுப்பை அறுத்து மிக கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா பவித்ராவும் தர்ஷனும் எதிர்க்க உட்கார்ந்துக்கிட்டு அதை ரசிச்சுட்டே பார்த்துட்டும் இருந்திருக்காங்க. ப்ரூட்டுவல் மர்டர்னால அவருக்கு போலீஸ் கஸ்டடி 7 days கொடுக்குறாங்க. இந்தியன் பீனல் கோட் 302 and 201 கீழே வழக்கு பதிவு செய்யப்படுது.